வாங்க இன்னைக்கு நாம மெக்சிகோவோட குற்றங்களுக்கு எதிரான போர் எப்படி படிப்படியா உருவானதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பல பத்தாண்டுகளா நீடிக்கிற இந்த மோதல் எப்படி ஆரம்பிச்சுது, இப்போ எந்த நிலைமையில இருக்குங்கறத தெளிவா புரிஞ்சுக்க போறோம். எல்லாத்தையும் தலைகீழா மாத்தின ஒரு கொடூரமான சம்பவத்துல இருந்து இந்த கதைய ஆரம்பிக்கலாம் வாங்க. அமெரிக்கா ஏஜென்ட் ஒருத்தரோட கொலை எப்படி பல வருஷ வன்முறைக்கு ஒரு தொடக்கப்புள்ளியா அமைஞ்சதுன்னு பாப்போம். இந்த போரோட ஆணி வேற புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல 1970கள் 80களுக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அப்போ மெக்சிகன் கார்டெல்கள் வெறும் மிடில்மேன்களா தான் இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல இந்த மெக்சிகன் போதைப்பொருள் கடத்தல் அமைப்புகள், அதாவது டிடிஓக்கள், ஒரு பெரிய கம்பெனி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வேலை என்னன்னா, கொலம்பியாவிலிருந்து வர சரக்க வாங்கி அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அவ்வளவுதான், ஒரு லாஜிஸ்டிக் சர்வீஸ் மாதிரி. அதனால அவங்களுக்குள்ள பெரிய சண்டையெல்லாம் அப்போ இல்ல. ஆனா 1985ல நடந்த ஒரே ஒரு அமெரிக்க ஏஜென்ட்டோட கொலை இந்த மொத்த அமைப்பையும் அடியோடு மாத்திடுச்சு. டிஇஏ ஏஜென்ட் கிகி கமெரேனாவை கடத்தி கொடூரமா சித்திரவதை செஞ்சது அமெரிக்காவுக்கே விடுத்த ஒரு நேரடி சவாலா பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கு அமெரிக்கா கொடுத்த பிரஷர் இருக்கு பாருங்க, அது மெக்சிகோவோட ஒட்டுமொத்த கிரைம் உலகத்தையே ஆட்டி பாத்துருச்சு. ஆனா பாருங்க, அமெரிக்காவோட இந்த அழுத்தம் போதைப்பொருள் வியாபாரத்தை நிறுத்தல. அதுக்கு பதிலா பழைய சிஸ்டத்தை உடைச்சு ஒரு பெரிய அதிகார வெற்றிடத்தை உருவாக்கிடுச்சு. இந்த கேப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்ட மெக்சிகன் குழுக்கள் சாதாரண மிடில்மேன் நிலையிலிருந்து மொத்த பிசினஸையும் கண்ட்ரோல் பண்ற பெரிய கிங்பின்களா உருவானாங்க. சரி, இப்ப நாம 2006க்கு வருவோம். இப்போதான் இந்த சண்டை ஒரு முழுமையான இராணுவமயமாக்கப்பட்ட போரா மாறுச்சு. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். கிட்டத்தட்ட 20 வருஷமா மெக்சிகன் அரசாங்கம் தன்னோட சொந்த இராணுவத்தையே தன்னோட சொந்த நாட்டுக்குள்ள, அதாவது இந்த கார்டல்களுக்கு எதிராக களமிறக்கியிருக்கு. இது எவ்வளவு பெரிய, அதே சமயம் சர்ச்சைக்குரிய முடிவுன்னு யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்தோட ஸ்ட்ராட்டஜி பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுது. ஒரு பாம்போட தலைய வெட்டிட்டா அதோட உடம்பு தானா செத்துடும்னு நினைச்சாங்க. அதாவது காட்டேல் தலைவர்களை புடிச்சிட்டா இல்ல கொன்னுட்டா அந்த கும்பலே அழிஞ்சிரும்னு கணக்கு போட்டாங்க. ஆனா நடந்ததோ வஞ்சனே நேரெதிர். இந்த ஸ்ட்ராட்டஜியோட எதிர்பாராத விளைவு என்னாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 2008 மேப்பை பாருங்க. முக்கியமான காட்டல்கள் எல்லாம் குறிப்பிட்ட சில பகுதிகள்ல மட்டும்தான் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஆனா 2011க்குள்ள என்னாச்சுன்னு பாருங்க. தலைவர்களை தூக்குனதுனால காட்டேல்கள் அழியல. அதுக்கு பதிலா ஒரு ஹைட்ரா மாதிரி, ஒரு தலைய வெட்டனா பல புது தலை முளைக்கிற மாதிரி சின்ன சின்ன பல குழுக்களா உடைஞ்சு நாடு முழுக்க வன்முறை பரவிச்சு. இப்படி புதுசு புதுசா உருவான இந்த போட்டி ஒரு கொடூரமான கம்யூனிகேஷன் முறையையும் உருவாக்குச்சு. இந்த நம்பர்ஸ் அந்த வன்முறையோட கதைய அப்படியே சொல்லுது. வெறும் 4 வருஷத்துல கார்டல்களுக்குள்ள நடந்த சண்டை சம்பந்தமான மெசேஜ்கள் 31லிருந்து 508 உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது வன்முறைய ஒரு பப்ளிக் ஷோவா மாத்துனத அப்பட்டமா காட்டுது. சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பரிணாம வளர்ச்சி குற்ற கும்பல்களோட பிசினஸ் மாடலையே மொத்தமா மாத்தும்படி கட்டாயப்படுத்திடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி ஒரே ஒரு தலைவருக்கு கீழே இயங்குற அந்த பிரமிட் சிஸ்டம் இப்போ இல்ல. இன்னைக்கு நூத்துக்கணக்கான சின்ன சின்ன அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு தாதா மாதிரி குழுக்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஏரியா, அவங்க ரூல்ஸ், அவங்க வருமானம்னு தனித்தனியா செயல்படுறாங்க. அவங்களோட வருமானம் இப்போ வெறும் போதைப் பொருள் இருந்து மட்டும் வரல. ஆள்கடத்தல், மிரட்டி பணம் பறிக்கிறது, சட்டவிரோதமா சுரங்கம் தோன்றதுன்னு அந்தந்த பகுதி பொருளாதாரத்தோட எல்லா இடத்துலயும் அவங்க ஊடுருவிட்டாங்க. இதனால அவங்கள ஒழிக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மெக்சிகோவோட நிலைமையை எப்படி மாத்திருக்குன்னு பார்க்கலாம். இதோட விளைவு இன்னைக்கு மெக்சிகோல இருக்கிற 32 மாநிலங்கள்ல பாதிக்கு மேல, அதாவது 17 மாநிலங்கள் அதிக பாதுகாப்பு ஆபத்து இருக்கிற இடமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுல பெரும் பகுதி மக்கள் தினமும் வன்முறைக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சண்டையில ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள் தான். ஒரு பக்கம் குற்ற கும்பல்களோட கொடூரம், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட ராணுவ நடவடிக்கை. ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு பாதுகாப்புக்கு எங்க போறதுன்னே தெரியாம ஒரு பயங்கரமான நிலைமையில அவங்க இருக்காங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இந்த குற்ற கும்பல்கள் எல்லாம் வெறும் போதைப்பொருள் கடத்துறதை தாண்டி ஆழ்கடத்தல், பணம் பறிக்கிறதுன்னு பல விஷயங்கள்ல இறங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் நாம இத போதைப் பொருளுக்கு எதிரான போர்னு சொல்றது சரியா? நம்ம சரியான பிரச்சனையை தான் குறி வைக்கிறோமா?